அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ஒரு அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி மொத்தமாக ஒரு பாதியாக எடுத்து இன்றைக்கி வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இடையில ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் இடையில வீடியோ போட முடியல. இதுவுமே ஸ்டிச்சிங் வீடியோ தான். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாரியில் வந்து பேனல் கட்டு அனார்கலி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேங்க. அவங்க வந்து ஒயிட் வேஷ்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து லைனிங்க்கு கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டேங்க. இதுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து நான் 500 வாங்கினேன். கமெண்டில் சிஸ்டர் கேட்டாங்க, அதனால் நான் ரேட் சொல்கிறேங்க. சிஸ்டர் இதுக்கு எவ்வளோ வாங்கினீங்க, அதுக்கு எவ்வளோ வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. அதனால் ரேட் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. சூப்பராக அந்த மேக்ஸி வந்துருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஒரு சண்டேங்க, நிறைய லைனிங் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் சாயந்தரம் போல் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து 3 ஃபேண்ட் எடுத்துகிட்டு வந்தோங்க. அவர் வந்து ஒர்க்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் எடுப்போம். ஆஃபர் ஃபேண்ட்டுங்க, 3 ஃபேண்ட் 1200 டாப் நாச்சாக இருக்கும். அந்த கடையில் அந்த ப்ராடக்ட் எடுத்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து நல்லா ஃபிட்டிங்லேருந்து இறக்கம் வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். போயிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்தால் ஆஃபர் சாரி எப்போவுமே பார்வதியில் அந்த கூண்டில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கார நேரம் ஆப்போசிட்டில் போயிட்டு அங்கே தொங்க விட்டுறதுல அந்த கலர் எடுங்க இந்த கலர் எடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பட்ஜெட்டே எப்போவுமே நான் கூண்டில் 350 மேலே தாண்ட மாட்டேன். இவர் வேறு தொங்க விட்ட சாரியை பார்த்துட்டு இருந்தாராம். வச்சு பாரு, இந்த கலர் காம்பினேஷன் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆரஞ்சு வித்து கிரே அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து கொடுக்கும் போது வாங்கிக்கலாம். அப்புறம் கடைசியில் வந்து வெளியில் கிளம்பும்போது எனக்கு சாரியே இல்லை அப்படின்னு நான் சொன்னோம்னா, நான் எடுத்து கொடுக்குறப்ப நீ வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு பஞ்சாயத்து வரும். சரி சாமி வலினா வந்து வரம் கொடுக்குது, ஏன் வேண்டான்னு சொல்லணுன்ட்டு அந்த சாரியை வந்து பில் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அந்த ரேட்டு வந்து 1200. குவாலிட்டி வைஸ் சாரி வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கல்யாண நாள் வருதுங்க, இன்னும் 2 மாதம் இருந்துச்சு. சரி ஏன்னா இப்படியெல்லாம் காஸ்ட்லியாக நம்ம எடுத்தோம்னா அந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கோம்ல, சரி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஒன்றா தான் வருதுன்ட்டு பில்லை போட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் வந்து சித்தி வீட்டுக்கு திண்டுக்கல், சித்தி வந்து வேலூரில் இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க சொந்த ஊரே திண்டுக்கல் தான். வேலை விஷயமா வேலூரில் இருந்தாங்கங்க. இப்போ மறுபடியும் அகைன் திண்டுக்கல் வந்துட்டாங்க. பக்கத்தில் ஊரில் வந்து நோம்பி சாட்டியிருக்காங்கப்பா, வந்துட்டு போ, சாமி 4 மணிக்கு விடிய காலைல வரும், பேரனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா காலைல கிளம்பிடலாம் அப்படின்னாங்க. சரி சித்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பும் போது மணி 8:30ங்க. அவர் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் போகலாம். மழை வேற தூரிட்டு இருந்துச்சு. போகலாமா என்னம்மான்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. வரவன் வேற சொல்லிட்டோம், எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் ஒரு 8 போயிட்டும் காலையில் என்னமா இருந்தாலும் வந்துடலாம். 1 ஹவர் தாங்க, எங்கேயும் நிற்காமல் போனால் 1 ஹவர். பழனி டு திண்டுக்கல் பைபாஸில் அடிச்சிடலாங்க. நாங்கள் அந்த பிரேக்கில் எடுத்தோம்னா 1/2 ஹவர் கூட ஆகுங்க. அப்புறம் ஃபேன் ஒன்று இருந்துச்சுங்க, அந்த ஃபேனையும் எடுத்துக்கிட்டு சித்திக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஒன்று தச்சு, நோம்பிக்கு வந்து முளைப்பாரி தூக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு மஞ்சள் சாரி இருந்துச்சு, அது ஓரடிச்சு முதலே கொடுத்து விட்டேங்க. சரி நீ இது சாரி எடுத்துகிட்டு போ சித்தி, உனக்கு ப்ளவுஸ் தச்சு நான் வரப்போ கொண்டு வரேன், முளைப்பாரி கட்டி கொண்டு எல்லோ கலர் ப்ளவுஸ் தச்சு கொடுத்தேங்க. அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சுங்க. சாமி இந்தான்னு வரும்போது மணி ஒரு 5:30 ஆயிடுச்சுங்க. தூங்கிட்டோம். அப்புறம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்புறம் தேங்காய் பழம் உடைச்சு மாவிளக்கு, அப்புறம் வந்து சாமி சாமிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கரகத்தில் இருக்கிற பூவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாமி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அன்றைக்கி அந்த டேயே வந்து செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. காலையிலேயே பக்தி 3 ஆன மாதிரிங்க. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி தரிசனம் பண்ண உடனே 6 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஏன்னா தம்பியை வந்து ஸ்கூலுக்கு தாட்டணும். கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டாகிருங்கிற மாதிரி தம்பி ஸ்கூலில் மதியம் கேண்டீன் இருக்குங்க. நம்ம 50 ரூபா 60 ரூபா கொடுத்தா அவன் வந்து மதியம் ஃபுல் மீல்ஸ் அங்கே சாப்பிட்டுக்குவியான். காலையில் வந்து வீட்டில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் மாவு எடுத்து வச்சுட்டு வந்தேங்க. அதில் தோசை மாவு இருந்துச்சு. 2 தோசை ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்தேங்க. காலைல 3 பேருமே சாப்பிட்டோம். அவங்க அப்பா நான் வேலை செய்கிற இடத்துல கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். தம்பிக்கு 50 ரூபா கொடுத்தா அவன் கேண்டியில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்கிறத வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணி வந்தாச்சுங்க. வந்து அவனையும் ஸ்கூலுக்கு தாட்டியாச்சு. அப்புறம் சித்தி மாவெல்லாம் இடித்தாங்கன்னா 5 கிலோ 10 கிலோவில் தான் இடிப்பாங்க. நிறையா இடித்து அப்புறம் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க. அங்கே போய் அப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்து அங்கே சித்தி எல்லாம் கொடுத்து காலி பண்ணிட்டேன். நாங்கள் மாவு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவிலில் தாங்க நோம்பி, திண்டுக்கல் பக்கத்தில் காளியம்மன் கோவில். இப்போ கண்டினியூவாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறனால எனக்கும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. முதல்ல டச் விட்டு போயிடும். இப்போ கண்டினியூவாக இருக்கவும் ஒர்க்கு இல்லைங்காமல் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க. அந்த காலை அப்படி தான் வச்சு நம்ம தைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு காலில் வந்து நம்ம ஃபுட்டரை வந்து லிஃப்ட் பண்ணுவோங்களே, அதனால் காலை மாற்றி வச்சு தைக்கிறதுக்கு வர மாட்டேங்குதுங்க. நிறையா டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. தச்சிட்டு இருக்கும் போதே கால் வந்து மரத்து போன மாதிரி வலி எதுவும் எடுத்துக்கிச்சுன்னா வந்து காலை நீட்டி அந்த பிசியோதெரப்பி வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேங்க.
அப்படி கொஞ்சம் நேரம் தைக்கிறது, கொஞ்சம் நேரம் வந்து ஃபிசியோதெரப்பி ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. கண்டிப்பாக அந்த டைலரிங் மிஷினில் உட்காந்து தைக்கும் போது நமக்கு ஃபிசிக்கல் சேலஞ்ச் வந்து நிறையா வருது. அது அப்படியே வந்து உட்காந்தே இருந்து நம்ம கொண்டு போனோம்னா உடம்புக்கு பிரச்சனையாயிருங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் நடந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலை நீட்டி நிமிர்ந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் போய் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணவும் தான் பரவாயில்ல. இந்த சேரீலாம் வந்து வெறும் 150 ரூபாங்க. நல்லா ஒர்க் வச்ச சேரீ, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சேரீ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு இந்த சேரீ செம்ம ஒர்த்துங்க, கிடைக்காது. ப்ளவுஸ் டிசைனோடு வந்துடுது இல்லைங்க, 150 ரூபாய்னா பரவாயில்ல. அப்புறம் வந்து இந்த சேரீக்கு ஃபால்ஸ் வைக்க வேண்டியது இருந்துச்சுங்க, வச்சுட்டு இந்த ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச்சிங் வீடியோ பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. அந்த ப்ளவுஸை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். பொறுமையாக ஃபால்ஸ் வச்சுங்க. ஃபால்ஸ் வச்சுட்டு அந்த பலூன்ஸ் மாதிரி இல்லாமல் நீட்டாக வந்துச்சுன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கு வந்து நான் 100 ருபீஸ் வாங்கினேங்க. ஃபால்ஸ் நானே எடுத்து நானே ஸ்டிச் பண்ணி அதில் நம்ம ஓரமாக அடித்து கொடுத்துட்றோம். அதனால் 100 ருபீஸுங்க. வீட்டுக்கார் கொஞ்சம் வேலைனா வந்தாருன்னா கொஞ்சம் வீட்டு வேலையை பார்த்துக்கிறாருங்க. ஆனால் ஒரு வேலையை பார்த்தா ஒரு வேலை பார்க்க முடியல தான். இதில் உட்காந்தோம்னா வீட்டு வேலை அப்படியே இருந்துருது. மெயினாக சாப்பாட்டு வேலையை மட்டும் செஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து இதில் இறங்கிடுறதுங்க. அப்புறம் டெலிவரி மேக்ஸிமம் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து வீட்டிலே கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் நம்ம தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று தம்பி ஸ்கூலுக்கு போகிற வழியில் அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அப்புறம் வந்து தோட்டத்துக்கு நான் ஏற்கனவே போனக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேங்க. ஹேர் ஆயில் யார் யாருக்கு எந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணி காய்ச்சி கொடுத்துட்ருக்கேங்க. வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒருத்தர் கூட நம்மள்ட்ட ஹேர் ஆயில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் கதையை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஹேர் ஆயில் கண்டினியூ பண்ணலாங்க. இது வந்து அம்மா ஒரு சேரீ எடுத்தாங்க. இந்த சேரீ உனக்கு கட்டினா நல்லா இருக்கும்ன்ட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த பியூஷிங் கிளாத்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு, ஏன்னா இது வந்து பூனம் சரியாங்க தைக்கவே முடியாதா, சரி இப்போ தான் வந்து எல்லாம் புட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணுறாங்களேன்ட்டு இந்த பியூஷிங் கிளாத் வாங்கி அட்டாச் பண்ணி அதில் ப்ளவுஸ் நல்லா தைச்சேங்க. என்னடா ப்ளவுஸ் நல்லா அமைஞ்சிருச்சே, இது எப்படி நமக்கு வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, ஏதாவது ஒரு சொதப்பல் இருக்கணும்ல. கடைசியில் பார்த்தா சேரீயில் வந்து சொதப்பிருச்சுங்க. இந்த சேரீ வந்து ஃபுல்லாக ஒயிட்டு, அதில் கிரே கலரில் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த சேரீ தயாரிக்கிறவங்க அவங்களுக்கே வந்து உள் சைடு எது வெளி சைடு எதுன்னு தெரியாமல் லேஸை அட்டாச் பண்ணி கொடுத்துட்றாங்க. டைலர் நம்ம கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. இந்த சேரீயில் ஒரு ப்ளவுஸ் கூட தைச்சிடலாம், அது உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து ஓரடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிருங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே உத்து பார்த்தா கண்ணெல்லாம் மொயன்ட்டு இருக்கும். ரொம்ப நேரம் உத்து பார்த்தா கண்ணு வலி வந்துருங்க. இந்த சேரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆசையாக தைச்சு கட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். உள்பக்கம் லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெளிப்பக்கம் வச்சு தைக்கிறதுக்கு பதிலாக உள்பக்கம் தைச்சு நம்ம வந்து சேரீ கட்டினோம்னா அந்த லேஸு பூரா உள்ளுக்குள்ளே போகுதுங்க, வெளியில் ஃப்ளோவுக்கு வரலை. சரின்ட்டு அப்படியே உல்ட்டாவாக கட்டினோம்னா அது வந்து சேரீயை திருப்பி கட்டினா எப்படி இருக்கும், அது வந்து அந்த பார்க்கவே அந்த பிரைட்னஸோ அந்த சேரீக்கான லுக்கே வரலைங்க. ஏதோ மிஸ் ஆகுது, சேரீ கட்டினா அந்த ஒரு மாதிரி ஃபீலே வரலைங்க. ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், கொடுத்தவங்களுக்கே இந்த சேரீயும் ப்ளவுஸையும் பார்சல் பண்ணி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கொண்டு அம்மாட்டையே கொண்டு போய் கொடுத்துட்டேங்க. இது வந்து புதன்கிழமை நோம்பிக்கு போயிட்டு வந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை அகையும் திண்டுக்கல் கிளம்பிட்டோம். சித்தி வீட்டில் இன்றைக்கி நோம்பி முடிஞ்சு இங்கே கிடா வெட்டுறாங்க, ஒரு எட்டு வந்துட்டு போங்க அப்படின்னு சித்தி கூப்பிட்டாங்க. சரி திண்டுக்கல் தானே ஒரு எட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு காலையில் இருந்தான்னு கிளம்புறதுக்கே 10 மணி ஆகி போச்சுங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கவெல்லாம் இல்லைங்க, எந்திரிச்சிட்டோம். இருந்தாலும் கிளம்பி பிடிச்சி வரதுக்கு இவ்வளோ நேரம். எங்கேயுமே இப்போல்லாம் வெளியில் போனால் டீ மேக்ஸிமம் முடியாத பட்சத்துக்கு ஒரு டீ மட்டும் குடிக்கிற மாதிரி இருக்குங்க. வடையில் இப்போ ரொம்பவே கட் பண்ணிட்டேங்க, சாப்பிட்றதில்ல. அதனால் இங்கே ஏறனா அங்கே, அங்கே ஏறனா இங்கே, இப்போ அப்படி தாங்க போயிட்டுருக்கு. உனக்கு நான் புடவை எடுத்து வந்திருக்கேன். எத்தனை புடவை எடுத்துருவேன் கலரு நீ 6 ரூபாய் சேலை எடுத்து சொன்ன காசை போட்டு வாங்கி பையன் ஆடி யாரு தம்பி 500 ரூபா.
நான் மட்டன் சாப்பிட மாட்டேங்கிறனால எனக்கு வந்து தனியாக சுண்டக்காய் குழம்பு வச்சுட்டாங்க இங்கே. ஆக்சுவலி சித்தி வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் நான் எதுவும் வாங்கிட்டு போக மாட்டேன். பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்களா, எல்லாம் வேலைக்கு போயிடுவானுங்க, சித்தி மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் வந்து எப்போ போனாலும் வெறுங்கை வீசிகிட்டே போவானாங்க. சரி இந்த தடவை நோம்பிக்கு போயிருக்கோம், நோம்பி கும்பிட்டு ப்ராப்பராக இருந்திருக்கோம், அதனால் சரி துணி எடுத்து கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சது அப்படின்ட்டு சித்திக்கு வந்து சாப்பிட்டு சிலிக்கில் 500 அந்த புடவை. கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு இந்த இருந்துச்சுங்க நல்ல நல்ல கலர்லாம், ஆனால் சித்திக்கு வந்து அழுக்கு தாங்காதுங்கிற மாதிரி இந்த கலர் எடுத்துட்டேங்க. அப்புறம் தம்பிங்கிட்ட காசு கொடுத்துட்டேன். பழனியில் ஒன்றும் அவனுங்க ஹைட்டுக்கோ சைஸுக்கோ எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. காசை கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்குவாங்கன்ட்டு தம்பிங்களுக்கு காசு கொடுத்துட்டு அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் போல் கிளம்பிட்டோங்க. சரி தம்பிக்கு பர்த்டே வருதே, பார்வதி திண்டுக்கல் பார்வதி சில்கில் போய் அப்படியே போய் ஒரு பார்வை இட்டுட்டு வரலாம், ஆஃபர்லாம் நிறையா போட்டிருந்தாங்கன்னு பார்த்துட்டு உள்ளே போனதுக்கு தம்பிக்கு பர்த்டே சட்டை ஒன்று எடுத்தாச்சுங்க. அப்புறம் வந்து நான் டாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க, நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே அரைச்சி கேட்டால் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த காசுக்கு அது ஒர்த்துங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அதனால் வந்து ஒரு 12 டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்தேங்க. நம்ம ஒன்று யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. இதுதான் அந்த கலர் காம்பினேஷன். அப்புறம் வந்துட்டு சரியாக சாப்பிட்லைங்கிறனால வீட்டுக்காரு திண்டுக்கல்லில் சிவன் சப்பாத்தி ஸ்டால் அப்படின்னு ஒரு கடை இருக்குங்க, மோஸ்ட் ஃபேவரெட்டு. இப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அங்கே வாங்கி கொண்டு போயிட்டு சாப்பிட்ட ஞாபகம்லாம் இருக்குது. அதனால் அதே கடைக்கு போயிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நைட்டு டின்னரை வந்து வைண்ட் அப் பண்ணியாச்சுங்க. அப்புறம் வந்த உடனே ஸ்டேட்டஸு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் போட்டு விட்டாச்சு. இதுதாங்க அந்த டாப்ஸ் கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல கலர்லாம் போயிடுச்சு, டல் கலர் பூரா நின்றுச்சுங்க. அப்புறம் என்ன செல்லாது செட்டியாக இருக்குங்கிற மாதிரி பூரா நமக்கு தான். இதுதான் அகெயின் ஹேர் ஆயிலுக்கு வந்துடலாங்க. இது வந்து வேலூரில் கேட்டிருந்தாங்க இங்கே 2 அண்ணாங்களுக்கு. அவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுறனால லைட்டாக அந்த பால்ஸ்லாம் தெரியுதுப்பா, ஹேர் க்ரோத் பண்ணுற மாதிரி என்ன ரெடி பண்ணித்தாங்கன்னு சொன்னாங்க இங்கே. அதுக்கு வந்து ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து மஸ்ட்டு ட்ரைங்க. தொடர்ந்து 3 மாதம் 6 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சொட்டை இருக்கிற இடத்துலலாம் பேபி ஹேர் வரதை கண் கூட நீங்களே பார்க்கலாம். எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு எண்ணெய் பலகாரத்தெல்லாம் அவாய்ட் பண்ணி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. 1/2 லிட்டரில் 2 கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு கரூரில் நம்மளே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். கொரியர் சார்ஜு 100 ரூபா வரும். பஸ்ஸுக்கு வந்து போக 65, வர 65. தண்ணி பாட்டிலும் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டேன். மதியம் லஞ்சும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்குள்ளே அடக்கமாக நம்மளோட பர்சனல் வேலையும் கொஞ்சம் பார்த்துட்டு என்னையும் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனாங்க. அம்மாவை பார்த்துட்டு அதுவும் பஸ் ஸ்டாண்ட்லேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேங்க. எங்கேயும் போகல, அம்மா வீட்டுக்கும் போகல, எங்கேயுமே போகலை. கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எண்ணெயை ரெடி பண்ணி எடுத்துட்டு அப்படியே அம்மா வந்து கரூர் வர சொல்லிட்டேங்க. வந்து ஒரு டீ கடைக்கு போயிட்டு அங்கே உட்காந்து கொடுக்கறது பூரா கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து நான் பஸ் ஏறிட்டேங்க. கரூரில் வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங் ஒர்க் எனக்கு இருந்துச்சுங்க. பெட் கவர் வந்து வாங்கலாம், அப்படியே தீபாவளிக்கு என்ன நிலவரம், கடையில் என்ன மாதிரி இருக்குது, தலகாணி உரை எப்போ போயிட்டு கடையில் பார்த்தாலுமே லைட் கலராகவே கொடுத்துருவாங்கங்க, டார்க் கலராகவே இருக்காது. சரி இன்னும் 2 மாதம் தானே இருக்குது, இப்போயே எனக்கு அடி வயிற்றுல புளி கரைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வருஷம் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோ தெரியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்டு வயசு. இப்போயே வந்து உள்ள டிப்ரெஷன் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எப்படியும் அந்த நிலைமையை சமாளித்து வந்துடுவோம், அதுதான் கான்செப்டு. இருந்தாலும் அதுக்கு இப்போயே ப்ரிப்பேர் ஆன மாதிரி அடி வயிற்றுல புளி கரைக்க ஆரம்பிக்குதுங்க. சரின்ட்டு நைட்டே வந்து புளியோதரையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு செட்டு சுடிதார் இருந்துச்சுங்க, போய் அண்ணிட்ட கொடுத்துட்டு அப்படியே அம்மாவுக்கு அந்த புடவை கொடுத்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோன்னா 1க்கு 4 வேலையாக பிளான் பண்ணிடுறதுங்க. காலையில் மெடிக்கல் எதுவும் திறக்கல, மாத்திரையும் வேற இல்லை. சரி புழுப்பு மிட்டாய் 5-6 வாங்கி போட்டுட்டு பஸ்ஸை ஏறியாச்சுங்க. 6:15 பஸ்ஸு, அதை விட்டாச்சு. கடைசியில் 6:40க்கு தான் விட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி பஸ்ஸுக்கு முன்னாடி இருந்து ஓசியில் நல்லா 2-3 ஃபோட்டோ எடுத்து டாப்பு சேல்ஸுக்கு வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்பில் கூட போட்டிருந்தேன். பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. காலையிலே பழனியாண்டவன் தரிசனத்தை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாச்சுங்க. பஸ்ஸில் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. அந்த இடையில ஊருக்குள்ளே இந்த குண்டும் குழியுமா, அதுக்கப்புறம் வந்து மேடு பள்ளம், அதுக்கப்புறம் வந்து இந்த டர்னிங்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நானாகவே இருக்க மாட்டேன், இதுக்குடா பஸ்ஸில் வரோம் அப்படிங்கிற மாதிரி
ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவேன். என்ன பண்ணுறதுங்க, தண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டு அந்த முட்டாயை போட்டுக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக செல்லு பார்க்க மாட்டேங்க. செல்லு பார்த்தோன்னா வாமிட்டிங் வந்துடும், தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். இந்தான்னு போய் சேரத்துக்குள்ளே படாத பாடுபட்டாச்சு. ரொம்ப ரிட்டன் வரும்போதெல்லாம் மயங்கிட்டே தான் சொல்லணுங்க. ஷாலில் நினச்சி அதை வந்து மூஞ்சியில் வச்சுக்கிட்டு ஒத்திக்கிட்டே வந்தேன். அதுவும் ரிட்டன் இந்த வீடியோவில் அப்படியே காமிச்சிருப்பேன் பாருங்கள். கரூர் வந்தாச்சு. எல்லாத்தையும் வர சொல்லி கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் தாட்டி விட்டுட்டு நானும் வந்துட்டேங்க. யார் வீட்டுக்கும் போகலை, எங்கேயுமே போகலை. ஏன்னா ஈவினிங் வந்து தம்பியை பிக்கப் பண்ண வரணுங்கிறனால அங்கேருந்து அப்படியே வந்தாச்சுங்க. இது வந்து கரூரில் வந்து ரவுண்டானதுக்கு அடுத்தது வையாபுரி நகர், இங்கே ராமானுஜர் நகர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு குகன் ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. அங்கே ஒரு வருஷமாக வேலைக்கு போனேங்க. ஸ்வீட் மெமரிஸ். அதை கடந்து வரும்போதெல்லாம் அப்படியே அங்கேயே ஹோல்டாகி இருந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தோணும். நல்ல லைஃபுங்க, மிஸ் பண்ணிட்டேன் நான். சரிங்க, முடிஞ்சு போனதை பேச வேண்டாம். அப்படியே அகெயின் பேக் டு வீடியோவுக்கு வந்துடலாங்க. கொண்டு வந்த புளி சாப்பாடு அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாங்க. பேக்கரியிலே வந்து பட்டறை போட்டு என்னென்ன பேசணும் என்னென்ன மாற்றணுங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்து மாற்றியாச்சு. அம்மா எள்ளூருண்டை செஞ்சு எனக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே அங்கே அன்றைக்கி கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நேராக போயிட்டு எப்போவுமே வந்து இந்த பெட்ஷீட்டு தலகாணி உரை எல்லாமே வாங்குவேன் பார்த்தீங்களா. ஆன்லைனில் பெட் கவர் வந்து 1000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி போட்டிருந்தோங்க ஃப்ளிப்கார்ட்டில். அது என்ன ஆயிடுச்சுன்னா மேட்ரஸ்ஸு அது வாட்டர் ப்ரூஃபும் நாங்கள் நல்லாவே இல்லை. அப்பயே ரிட்டன் போட்டிருக்கலாம். பெட்டு அழுக்காக போயிருமேன்ட்டு அந்த கவரை வந்து அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சரி, அப்படியே எண்ணெயும் கொடுத்துட்டு அப்படியே பெட் கவர் தலகாணி உரையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலி இன்னும் 2-3 பக்கம் போகிறதாலாம் பிளான் பண்ணியிருந்தோங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறனால அம்மாவும் நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. சரி, என்னையும் பஸ் ஏற்றி விட்டுருங்கன்ட்டு டீ குடிச்சதோடு சரிங்க, வேறு எங்கேயும் எதுவும் சாப்பிடவும் இல்லை. வேறு எங்கேயும் துணி கடைக்கெல்லாம் போகலான் இருந்தோம். கரூரில் சிவாடெக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சரின்ட்டு எதுக்குமே வரதில்லை. வந்தால் தீபாவளியாக வரதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு வருவேன். சரி, இருந்து வந்தேன். அன்றைக்குமே நினச்சது எதுவுமே நடக்கலை. சரின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. வந்து இங்கே ஒரு 1/2 தான். ஃபஸ்ட்டு காலையில் வியாபாரமே நம்ம தாங்க. அதனால் போன உடனே எலாஸ்டிக் டைப்பில் ஃபிட்டட் எலாஸ்டிக்கு பெட் கவர் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆக்சுவலி வந்து கட்டில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்து காமிச்சாங்க. இதெல்லாம் கட்டிலுக்கு பத்தாது, இதோட பெரிய சைஸை காமிங்கன்ட்டு கிங் சைஸை வாங்கிட்டு வந்து டபுள் காட்டுக்கு மாட்டி வச்சுருக்கேன். பார்த்துங்க அறிவு நாலேஜ் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது வந்து பத்தலைங்க. இங்கிட்ட இழுத்தா அங்கிட்டு போகுது, அங்கிட்ட இழுத்தா இங்கிட்ட வருது. இது வந்து காட்டனு. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது இது வந்து ஃபிட்டட் எலாஸ்டிக்குங்க. கடைக்கார அண்ணா சொன்னதே வாங்கியிருந்தா ஃபிட்டடாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சைஸ் பெருசாக வாங்கியிருக்கேன். சரி பரவாயில்லன்னு உள்ள எல்லாம் டக்கின் பண்ணி விட்டுருக்கேங்க. ஆனால் அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். சைஸ் தான் பெருசாக போச்சோ, ஆனால் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கரூரில் வந்து புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு தனியாக மாற்றிட்டாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு வரதுக்குள்ளே சோழி சுத்தங்கிற மாதிரி அங்கேயே எனர்ஜி பூரா போயிடுச்சு. வந்த வழியிலே ரிப்பீட்டு. கரெக்டாக உச்சி நேரம் சத்தியமாக முடியல. ஒரு 3 மணிக்கு போல் தான் அங்கேருந்து கிளம்புனாலும் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே போன உடனே ப்ரோக்ராம் பூரா தலைகளாக மாறிடுச்சுங்க. சரின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேங்க. வெயிலில் சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து வந்தேன். ஷாலை பூரா வாட்டர் பாட்டிலில் நல்லா தண்ணி ஊற்றி நினச்சிக்கிட்டு மூஞ்சில் ஒத்தனம் கொடுத்துட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு முட்டாயை போட்டு கண்ணை மூடிட்டே வந்திருந்தேன். உண்மையாலுமே இந்த பஸ் சீக்னஸ், இந்த மார்னிங் சீக்னஸ் இருக்கவங்களாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சரின்னு ஒரு வழியாக இறங்கினதுக்கப்புறம் தான் பெருமூச்சே விட்டேன். நல்ல வேலை ஒட்டஞ்சதுறதுக்கு அப்புறம் லைட்டாக மழை சாரலில் மாட்டி இருந்துச்சாங்க. ஓரளவுக்கு தெரியல. நல்லபடியாக வந்து வீடும் வந்து சேர்ந்துட்டு ஈவினிங் தம்பியும் கூப்பிட கரெக்ட் டைமுக்கு வந்து நல்லா ஆஜராயாச்சுங்க. 1 மணிக்கு பஸ் ஏறினேங்க. 3 மணிக்கெலாம் பழனி வந்தாச்சு. 3:30க்கெலாம் வீட்டுக்கார் கொண்டு வந்து என்னை இறக்கி விட்டு போயிட்டாருங்க. அப்புறம் ஈவினிங் தம்பி கூப்பிட நான் போனேன். காலையில் எல்லாம் போட்ட மணிக்கே போட்டுப்போம். பாத்திரம் விளக்கில் துணியெலாம் வந்து இருந்துச்சுங்க. போயிட்டு வந்த அதே சூட்டோட வீட்டு வேலையும் கம்ப்ளீட்டாக அன்றைக்கி எல்லாமே முடிச்சாச்சுங்க. இது தாங்க அந்த ஃப்ளிப்கார்ட்டில் 950 ரூபாய்க்கு போட்ட மேட்ரஸ்ஸு. வாட்டர் ப்ரூஃப் வந்து பெட் கவரு. உள்ளே பூரா அந்த பேப்பராட்டம் இருக்கிறதெல்லாம் பூரா பிரிஞ்சிருச்சுங்க. மேலேயும் குவாலிட்டி அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம இதுக்கு போட்டிருக்க அந்த ஃபிட்டட் எலாஸ்டிக் பெட் கவர் பாருங்களேன், குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. படுக்க போகும்போதுமே அந்த சாஃப்ட்னஸ் அந்த ஸ்மூத்னஸ்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஆக்சுவலி செலெக்ஷன் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது எங்கள் அம்மா தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கலரு நல்லா இருக்குன்ட்டு உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. போட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு பூந்தோட்டத்து மேலே படுத்திருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க.
உங்களுக்கு இது மாதிரி ஃபிட்டட் எலாஸ்டிக் பெட் கவர் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொரியர் கூட போட்டு விட்றேங்க. உண்மையாலுமே குவாலிட்டி வைஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் கரூர் டெக்ஸ்டைல்ஸுங்க, அவங்க ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம குவாலிட்டி வைஸும் சூப்பராக தருவாங்க. அப்படி பார்த்துமே இந்த தலகாணி உரையெல்லாம் லைட் கலரும் வந்து மிக்ஸ் ஆகி தாங்க இருந்துச்சு. இது வந்து 4 உரை வந்து 100 ரூபாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பெரிய லாங் மேட் அது பக்கத்தில் அங்கேயே 300 ரூபாய்க்கு வாங்கினேன். வியாபாரங்கிறனால பார்கினும் பண்ண முடியல, சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்து ஒரு வாஷிங் மிஷின் இன்னும் வாங்கலைங்க, அது இந்த ப்ராசஸ் வந்து ஹோல்டில் தான் இருக்குது. ஆனால் வாஷிங் மிஷின் கவர் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பெட் கவர் வாங்கி போகிறதுக்கு முன்னாடி பெட்டு அழுக்காயிருச்சு, அதனால் வாஷிங் மிஷின் எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு வாஷிங் மிஷின் கவர் வாங்கிட்டு வந்து முன்னாடியே வச்சுருக்கேன். சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கைங்க. இதுதாங்க அந்த லாங் மேட்டு போட்ட உடனே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இப்போ இந்த மண்ணெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மேட் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்ன்ட்டு இந்த மேட்டை வாங்கிட்டு வந்து போட்டாச்சுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சாக்கு பேப்பர் குடோன் இருக்குங்க. அங்கே உள்ள குப்பை பூரா வந்து எப்படி இருந்த ஏரியா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப குப்பை ஜாஸ்தி ஆயிடுச்சு, காற்று பயங்கரமாக அடிக்குது. வந்த உடனே ஆக்டிவாக அடுத்தடுத்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சுங்க. தம்பியை போய் 6 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பாத்திரத்தை பூரா கம்ப்ளீட்டாக விளக்கிட்டு துணியும் ஊற வச்சு துவைச்சோம். அன்றைக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டேங்க. பெட் கவர் வந்து விஷுவலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க. அப்புறம் முன்னாடியே நம்ம தையல் மிஷின் போட்டிருக்கிற அந்த தரை வந்து நல்லா இடிஞ்சு இருந்துச்சு. அதை பூசுறதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லைங்க. வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு வேலைங்கிறாரு. நமக்கு அந்த பக்குவமாக பூச தெரியாதுங்க, வச்சு கையில் அப்பிடுவேன், அந்த சிமெண்ட்டெல்லாம் பொத்து போயிருமாங்க. அந்த வேலையை பார்த்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை இழுத்துக்கிட்டேன்னா கடைசியில் உன்னை செய்ய சொன்னேன்னாலும் வீட்டில் அப்புறம் பூகம்பம் வந்துடும். அதனால் அதை அப்படியே நான் போட்டுட்டேங்க. அம்மாச்சி வந்தால் தான் அதெல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. அதனால் இப்போ வந்து அது பட்டி டிங்கரிங் பண்ணுறதுக்கு காத்தடி காலமாங்க, ரொம்ப மண்ணும் வருது. அதனால வந்து ஒரு பெரிய லாங் மேட்டு அதை வாங்கிட்டு வந்து போட்டு கவர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதை வச்சு ஒப்பேற்றிக்கலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு இதுதாங்க தலகாணி உரை பெட் கவரு, அப்புறம் இந்த மேட்டு அதுதாங்க வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது திண்டுக்கல் போனப்போ எடுத்துகிட்டு வந்த டாப்பு, கிட்டத்தட்ட ஒரு 6 டாப் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் ஒரு டாப் போட்டேன், இன்னும் ஒரு 5 டாப் இருக்குது. அது ரிப்பீட்டட் கலராக தான் இருக்குது, டிசைன் இல்லை. எப்படியும் நமக்கு வச்சது தான் அப்படின்னு அதை பூரா எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் 2 பைப்பிங் ப்ளவுஸுங்க. இது வந்து இன்விசிபிள் பைப்பிங். இதுக்கு வந்து நான் 300 ரூபா வாங்கினேங்க. லைனிங்கு பைப்பிங்கு ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணனால 300 ரூபா வாங்கினேங்க. பைப்பிங் வந்து ரெடிமேட் பைப்பிங் வாங்கிட்டேன். சாரீ வந்து கிரே கலராங்க, அதுக்கு மேட்சாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து சாண்டல் கலர் வச்சா நல்லா இருக்குமேன்ட்டு சாண்டில் கலர், ஆனால் சாரீ வந்து பச்சை கலர் தான், அதில் டிசைன் சாண்டில் கலர் வந்தனால வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. அப்புறம் ஒரு பார்ட்டி நார்மல் ப்ளவுஸும் எல்லாமே எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு போய் தான் அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு வரணும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணான கைகளால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.